தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கன்னியாஸ்திரிகளை கேவலப்படுத்தும் மரியா திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும். கன்னியாஸ்திரிகளை கேவலப்படுத்தும் மரியா திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மரியா என்ற ஒரு திரைப்படம் அக்டோபர் 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படம் கன்னியாஸ்திரிகளுடைய கற்பை பற்றி கேவலப்படுத்தும் விதத்தில் இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு, திரைப்பட விருது பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மரியா இந்த திரைப்படத்தில் ஒரு கன்னியாஸ்திரி, அவர் தனக்கு கிடைத்த விடுமுறை, கான்வென்ட்டில் அவருக்கு கிடைத்த விடுமுறைகளில் தன்னுடைய தங்கை வீட்டிற்கு வருகிறார். தங்கை வீட்டுக்கு வந்த கன்னியாஸ்திரி மரியா அவர்கள் இரவில் ஒரு அறையில் தங்கை வீட்டில் படுத்து தூங்குகிறார். அவருடைய தங்கையின் காதலன் தனி அறையில் உள்ளார். தங்கையும் தங்கையுடைய காதலனும் ஒரு அறையில் தனியாக உள்ளனர். இரவு நேரங்களில் அவர்கள் உல்லாசமாக இருந்துள்ளனர். இதை பக்கத்தறையில் படுத்திருக்கும் கன்னியாஸ்திரி மரியா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த கன்னியாஸ்திரி மரியாவுக்கு உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறது. அப்பொழுது அந்த தங்கையின் காதலன் இவரை சந்திக்கிறார். கன்னியாஸ்திரி மரியாவின் அழகை வர்ணிக்கிறார். உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் கன்னியாஸ்திரி மரியாவோ திருமணம் வேண்டாம், உடலுறவு மட்டும் இருந்தால் போதும் என்று கூறுகிறார். இது கன்னியாஸ்திரிகளை கொச்சைப்படுத்தும் விதத்தில் இந்த வசனங்கள் அமைந்துள்ளன, திரைப்பட காட்சிகள் அமைந்துள்ளன. அந்த திரைப்படத்தில் கன்னியாஸ்திரிகளுக்கும் உணர்வுகள் உண்டு என்ற ரீதியில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவற்றில் கன்னியாஸ்திரிகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது விதிமுறை அல்ல. திருமணம் செய்ய விருப்பம் இல்லாதவர்கள், இல்லற வாழ்வை துறந்த பெண்கள், இல்லற வாழ்வை துறக்கும் பெண்கள் மட்டும்தான் இந்த கன்னியாஸ்திரிக்கு வர வேண்டும். அதுதான் திருச்சபையுடைய விதிமுறை. கன்னியாஸ்திரிகள் திருமணம் செய்யக்கூடாது என்ற விதி கிடையாது. திருமணம் செய்ய விருப்பமில்லாத பெண்கள், இல்லற வாழ்க்கையை வெறுத்த பெண்கள் இந்த துறவற கன்னியாஸ்திரிக்கு வர வேண்டும். அதுதான் திருச்சபையுடைய விதிமுறை. திருச்சபையில் கன்னியாஸ்திரிகளாக இருக்கின்றவர்கள் தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் தாராளமாக அந்த துறவரத்திலிருந்து விலகி அவர்கள் வீட்டுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டு வாழலாம். இதற்கு எதுவும் தடை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திருச்சபையில் கன்னியாஸ்திரியாக இருக்கும் பொழுது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, மற்ற தவறுகளும் செய்யக்கூடாது. இதுதான் விதிமுறை. ஆக திருமணம் செய்ய விரும்பினால் கன்னியாஸ்திரிகள் தாராளமாக கன்னியாஸ்திரிகள் நிலையிலிருந்து விலகி அவர்கள் வீட்டுக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம். ஆக கத்தோலிக்க திருச்சபை எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் சொல்லவில்லை. கத்தோலிக்க திருச்சபையின் விதி, திருமணம் செய்ய விருப்பம் இல்லாத பெண்கள், இல்லற வாழ்க்கையை வெறுத்தவர்கள் இந்த கன்னியாஸ்திரிக்கு வர வேண்டும், அதுதான். ஆனால் இந்த மரியா திரைப்படம் கன்னியாஸ்திரிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக, கத்தோலிக்க திருச்சபையை கேவலப்படுத்தும் விதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் விரைவில் OTTயில் வெளிவர உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவ அமைப்புகள் இந்த படத்தை எதிர்த்து போராட வேண்டும், எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும், இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும்.